நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் எஸ்பி ஆய்வு செய்து வருகிறார். நிகழ்விடத்தில் நெல்லை எஸ்பி சிலம்பரசன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் கண்ணா இணைந்திருக்கிறார். விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் நெல்லை மாவட்ட எஸ்பி ஆய்வு செய்து வருகிறார். சந்தேக மரணம் என்ற பெயரில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. தனது உயிருக்கு ஆபத்து என்று ஜெயக்குமார் கடிதத்தில் எழுதியிருந்த அந்த கடிதத்தையும் நாம் பார்க்க நேர்ந்தது காட்சிகளில். தற்பொழுது தனது வீட்டிற்கு அருகே இருந்த ஒரு தோட்டத்தில் ஜெயக்குமாரின் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. தந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தனது தந்தை காணாமல் போயிருப்பதாகவும் மே 2ஆம் தேதி அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் இன்று அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. நிகழ்விடத்தில் நெல்லை மாவட்ட எஸ்பி விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, நெல்லை எஸ்பி சிலம்பரசன் விசாரணை நடத்தி வருகிறார். எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெறும் என்று அவர் கூறியிருக்கிறாரா? தற்போது அவர்களுடைய காவல்துறையுடைய ஒரு விசாரணை என்பது தற்கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலேயே விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அங்கு இருந்த அவருடைய உடலுடைய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் அவர் உடலில் இருந்த நரம்புகள் மிக இறுக்கமாக இல்லாமல் லூஸாக இருந்ததாகவும், ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்து டீசல் அல்லது பெட்ரோல் அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கு தீகளை மூட்டி அதன் பின் மேலே அவர் விழுந்திருக்கலாம், யாரும் இவரை அடித்ததற்கான காயங்கள் எதிலையுமே இல்லை என்பது குறித்து போலீசார் தரப்பில் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. ஆகையால் இது தற்கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்திலேயே போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் எங்கெல்லாம் இருக்கிறது, அங்கு இவர் ஏதும் பெட்ரோலை வாங்கி வந்ததற்கான ஆதாரங்கள் சிசிடிவியில் கிடைக்கப்படுகிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்துகிறது. ஏனென்றால் இவர் கடந்த 1 மாதத்துக்கு மேலாகவே அவர் வாங்கிய நிலம் ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியதாகவும், அந்த இடத்திற்கான மதிப்பு குறைந்து அந்த இடத்தில் அவர் இழப்பு ஏற்பட்டதாகவும் மன உளைச்சலில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலாக மன உளைச்சலின் காரணமாக இவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை. ஒரு பக்கத்தில் இது நடைபெற்றாலும் மேலும் அது தற்கொலையை தாண்டி வேறு ஏதும் காரணங்கள் இருக்குமா என்பது குறித்தும் போலீசார் தரப்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது சிலம்பரசன் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து அவரது வீட்டிற்கு சென்று அவரது உறவினர், அவரது மகன் உள்ளிட்டோரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலையா தற்கொலையா என்பது விசாரணையின் முடிவில் தெரியவரும். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ராஜீவ் கிருஷ்ணா.